guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபுல்லா tutorial தான் பார்க்க போறோம். So first நம்ம chain stitchல இருந்து ஸ்டார்ட் பண்ணி stem stitch வரைக்கும் எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம். So இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ப்ளீஸ் கண்டிப்பா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் silk thread யூஸ் பண்ணி போடுறேன். So first நம்ம இந்த மாதிரி நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணனும். பண்ணதுக்கு அப்புறமா இந்த thread இருக்குல அதை இப்படி நீடில் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த thread-ஓட மேலே நீடில் வெளியே எடுக்கணும். இப்போ அடுத்து ஒரு ஸ்டிட்ச். இப்போ திரும்பவும் நீடில் ரொட்டேட் பண்ணிட்டு மேலே எடுக்கணும். நீடில் கீழே இன்சர்ட் பண்ணும்போது ஒன்று நம்ம thread-ஐ ஸ்டெடியாக வச்சுட்டு நீடில் ரொட்டேட் பண்ணணும், இல்லைனா நீடில் ஸ்டெடியாக வச்சுட்டு thread-ஐ நீடில் மேலே ரொட்டேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த நீடிலோட ஊக் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் லெஃப்ட் டு ரைட் ஸ்டிச் பண்ணிட்டு வரதுனால நீடிலோட ஊக் எப்போவுமே ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ நான் க்ளோஸ்அப் ஷாட் காட்டுறேன். ஸோ இப்போது இங்கே நான் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஊக் வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி மாறிடும். ஸோ இப்போ ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி மாறிடுதில்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ நாட் எப்படி போடுறதுங்கிறத டீட்டெயிலான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேக் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அந்த லாங்கான செயின், அதுக்கு உள்ளே நம்ம ஒரு குட்டி செயின் போடணும். இப்போது திரும்பவும் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின் பக்கத்தில், அண்ட் ஆல்ரெடி போட்ட செயினுக்கு உள்ள ஒரு குட்டி செயின். ஸோ இது மாதிரி போடும்போது நமக்கு செயினுக்கு நடுவில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன நாட் இருக்கா மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. நான் ஆல்ரெடி டிசைன் பண்ண ப்ளவுசஸோட ட்ரேசிங் பேப்பர்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம zigzag ஸ்டிச்சுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதே மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே நாட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் அந்த செயின் ஸ்டிச் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இதோட லெஃப்டில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா ரைட்டில் ஒரு ஸ்டிச், இப்போ திரும்பவும் லெஃப்டில் ஒரு ஸ்டிச் அண்ட் ரைட்டில் ஒரு ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாகாக போட்டுகிட்டே வரப்போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம டபுள் கலர் சாரீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ரொம்ப தூரமாகவும் போடலாம், இல்லை ரொம்ப கிட்டவும் போடலாம். நான் கொஞ்சம் இப்போ மீடியமாக போட்டு காமிக்கிறேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் நம்ம கட் ஒர்க்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ கட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஜிக்ஸாக் வந்து நம்ம கிட்ட போடணும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ டபுள் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே நாட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த செயினோட சென்டர்லேருந்து நான் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போது செகண்ட் செயினோட சென்டரில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபர்ஸ்ட் லைன் செயின் ஸ்டிச்சோட சென்டரில் இப்போது இந்த வாட்டி செயின் ஸ்டிச் நம்ம போட்டுகிட்டே வர போகிறோம். இப்போது ஸ்டெம் ஸ்டிச். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாங்கான ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின். இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட பாதி அளவுக்கு வரா மாதிரி அங்கே ஒரு ஸ்டிச், அப்புறமா ஒரு குட்டி ஸ்டிச். இப்போது கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இப்போ இதுக்கு பாதியில் ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இதே தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாகவே வரும். ஸோ இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம லோடிங் ஸ்டிச் ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.